உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எடுத்துட்டோம்னா, குரு பகவான் உங்களுடைய சப்தம களத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவர் தனது பார்வையால் உங்களுடைய 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார். பொதுவாக குரு பகவான் மறையிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் வெற்றி பெறும். நம்மெல்லாம் ஒரு மண் வாங்க மாட்டோமா, ஒரு வீடு வாங்க மாட்டோமா, நமக்குன்னு ஒரு வாகனம் வாங்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பான முறையில் சரியாயிடும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். புதிய தொழில் நமக்கு ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரும்னு நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி எடுத்துனோம்னா, உத்தியோகம் செல்பவர்களுக்கு புதிய இடமாற்றம் அதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறது. நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும். பொதுவாக துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய மேற்படிப்பு நீங்கள் எங்கே ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தினசரி சுதர்சனர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை.